ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக நம்மளே நம் குடும்பங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து தேவன் ஜீவனை பலனை கொடுத்து நலிவெடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மைப்படுவதாக. இந்த மாதத்தில் நிறைய அடுத்த மாதத்தில் அன்றாட மாதம் எல்லாம் நிறைய போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டதுக்காக ஜெபம் பண்ணோம். ஃபுல்லு நார்த் இந்தியா முழுசும் ரொம்ப கொடுமை கொடுத்துருக்குறாங்க. சர்ச்சில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமைகள். இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றத்தக்கதாக கிருபை செய்யலாம். ஒரு பக்கம் கொடுமை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாளில் 800% தேவன் ஊழியத்தில் வளர கிருபை செஞ்சுக்கிறார். உலகத்தில் இருக்கிற 198 என்ன சொல்கிறாங்களே ரிஜிஸ்ட்ரேட் கண்ட்ரியில் நேபாள் தான் இந்து ராஷ்டிரா. நேபாள் தான் இந்து ராஷ்டிரா, ஒரிஜினல் இந்து ராஷ்டிரா அவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ டிவிஷன் அப்படின்னு இந்த 300 கோடி அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தேசத்தில் 800% சபைகள் கிறிஸ்தவங்கள் வளர்ந்துருக்கிறாங்க. காரணம் என்ன, அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் ஊழியர் செய்கிறாங்க. ஊழியர்னா பாஸ்ட் ஆகுறதில்ல, ஊழியரோடு இணைஞ்சு செய்கிற வேலையை செய்கிறாங்க. நான் நிறைய பேர் தினம் ஒருத்தர் நேபாள்கிட்ட பேசுகிறேன். வீடியோ கால் பண்ணால் எப்போ பார்த்தாலும் ப்ரேயரால் இருக்கிறாங்களோ, ஜப கூட்டத்தில் இருக்கிறாங்களோ, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நிற்கிறாங்க, தூரத்தை பார்க்க மாட்டேன்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாட்லேருந்து கன்னியாகுமரிலேருந்து பாம்பே வரணும்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிறாங்க. கஹா அப்படின்னு போட்டோன்னா சர்ச் மே கலிஷா மே விஸ்வாஸ் எங்கள் கர்மே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோடு காமிப்பாங்க. அதே நேரத்தில் முன்னாடி இருந்து நேபாளிலேருந்து எல்லா கண்ட்ரியிலும் இருப்பாங்க வேலைக்கு. இப்போ நேபாளிலேருந்து எல்லா கண்ட்ரியில் சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்காரங்க தான் எல்லா நாட்டில் சபை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது மலையாளத்துக்காரங்க, அதன் பிறகு தான் அவங்க. இப்போ என்ன ஆகிட்டு தான் தேவக்கிறதுனால பஞ்சாபிஸ் எல்லா கண்ட்ரியில் பஞ்சாபி சபை ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கண்ட்ரி நேபாளி சர்ச்சஸ் ஆகுது. எல்லா தமிழ் சர்ச்சை மூடி நிற்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மூடி வேறு வேறு கண்ட்ரி போய் நிற்கிறாங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் கேட்டால் என்னால் வாடகை கட்ட முடியாது, என்னால் ஃப்ரீயாக ஊழியம் செய்ய முடியாது, என்னால் சும்மா இருக்க முடியாது, எனக்கு மனைவி பிள்ளை இப்படி இந்த நோக்கத்தை போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்காக ஏதாவது செய்யலாம் சொல்லும்போது இந்த பில்டிங் ஓனர் கேட்கும்போது, சார் ನಮಗೆ ಏನು ಲಾಭ ಬರೋದಿಲ್ಲ, ದೇವರು ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ, ನಾವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀವಿ, ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀನಿ. அதுலேருந்து அவர் கூல் ஆகிட்டார். நான் ಇಲ್ಲಿ ப்ரேயர் ಮಾಡೋದ್ರಿಂದ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆಂಟೆ. நம்ம அந்த மூலையில் கார்னர் இருந்தோ ரூபி சிஸ்டர், செல்வி சிஸ்டர், அம்மாவும் கூட வந்தாங்க போல். அந்த இடத்துல செய்யும்போது பிரியமானவர்கள அந்த பில்டிங் ஓனர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். திடீர் ப்ரேயர் பண்ணுவோம். ஜோஸ்னா சிஸ்டவங்க 20 வருஷத்துக்கு வந்துட்டாங்க. 20 இயர்ஸ் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லா கம்பெனிகளும் வந்துட்டாங்க. அது பேர் மேலே டவர்காரன் 25 வருஷம் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு திங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் டவர்காரன் வந்துட்டான். பிளெஸிங்ஸ் எங்களை காலி பண்ணிட்டாங்க. பிளெஸிங்ஸ் ஆன உடனே காலி பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே ஜெபிக்கிற நாள் போன நாட்களில் ஓனர்கிட்ட பேச சொன்னேன், சார் மெட்ரோ இல்லைங்க இதெல்லாம் ஒடிಬೇಕಾಯ್ತು, ನಾವು ப்ரேயர் ಮಾಡೋದು மெட்ரோ ಆ ಕಡೆ ಹೋಗಿದೆ ಅಂತ சொன்னேன். என்ன சொன்னேன், மெட்ரோ அந்த பக்கம் போய். அதே போல் இனிமேலே அந்த சபைகளுக்காக ஜெபிங்க. போராட்டங்கள் அதிகம். இந்தியாவில் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜோம் பண்ணுங்க. எவ்வளோதான் இதை சொல்லணும், மற்றவங்களுக்கு வானான கூட அவங்க தான் வந்துருக்கிறாங்க. பாம்பே ஃபுல்லாக வந்துக்கிறாங்க. கேரளாவில் மேயர் பிஜேபி மேயர், அந்த அம்மா மோதியை மீட் பண்ணுறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் நேற்று நடந்த மீட்டிங்கில் அந்த அம்மா பட்டியல் கொட்டு கேரளா ஃபஸ்ட்டு மேயர்னு சொல்லி மீட் பண்ணுறாங்க. பாம்பே முழுசு வாஷ் அவுட் ஆகிட்டு ஃபுல் பிஜேபி. இப்படி அவங்க அதிகமாக கொடுமைப்படுத்துகிற மக்களாக காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம இப்போ ஜாம் பண்ணால் ஒரு நபர் பெரிய ஆள், அவர் வெயிட் 120 kg என்னவா, அவர் ஒரு மீட்டிங் வராரு. என்னத்துக்கு வந்தீங்கன்னா, என்னோட வெயிட் 125 kg, நான் 5 கிலோமீட்டர் நடந்து மீட்டிங் வந்துக்கிறேன், எனக்கு ஒரு நாள் வருமானம் 5,000 ரூபாய், வருமானம் 5,000 ரூபாய். இதெல்லாம் ஏன் விட்டோன்னா, இன்னைக்கு நான் சும்மா இருந்தால் என் பசங்க வரநாட்டுக்கால கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு சும்மா இருந்தால் அவளுக்கு அவர் கட்சி மீட்டிங்கு, என்ன மீட்டிங்கு, ராகுல் காந்தி மீட்டிங் வராரு, ஏன் இவ்வளோ வந்துக்குன்னு கேட்டால் அவர் சொன்னார், இன்றைக்கி நான் சும்மா இருந்துட்டேன்னா, நான் மட்டும் என் லைஃப் மட்டும் பார்த்துன்னு இருந்தேன்னா வருங்கால பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்காக நான் நின்னதான் வருங்காலத்து மக்கள். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசப்பாவோட பிள்ளை இப்போது தேவனுக்காக ஜெபத்தில் திறப்பில் நின்று சபைகளுக்காக ஊழியங்களுக்காக நின்று தான் நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா கடுங்கோபான்னு சொன்னாங்களே, ரொம்ப மோசமான ஆட்சி வரப்போகுது. ஆட்சி ரொம்ப கஷ்டப்படுறதுனால யாராவது தப்பிங்க சொன்னதான் சொல்கிறார் ஒருத்தர். பெரிய கவர்மெண்ட் டெல்லி மீட்டிங்கில், இது ரூல்ஸு, நாங்கள் செஞ்ச ரூல்ஸ், நீங்கள் கீழ்ப்படிஞ்சு யாரும் நான் எவ்வளோ பேர் ஆகட்டும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆகணுன்றார். டைரெக்டாக சொல்கிறார் யார் முன்னாடி. அதே போல் சட்டன் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அது கவர்மெண்ட் கேன்சல் பண்ண முடியும். என்ன முடியும், பேலஸ் கிரவுண்டில் லூக்காஸ்ன்ற ஒரு வர்ணமாச்சு,
2 கோடி ரூபாய் பணம் வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. 2 கோடி பணம் சொல்லி ஒரே ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அவர் வரவே கூட ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நிற்க வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க ஊருக்கு. வெயிட் பண்ண வச்சு 6 ஹவர் ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியும். அரசாங்கத்தை வந்துச்சுன்னா எதுவுமே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பர்மிஷன் வாங்கிடலாம், ரூல்ஸும் படி செய்யலாம்னு சொல்கிறேன். எத்தனோ இதில் அப்படி செய்கிறாங்க. அதனால் நீங்கள் தேவனுக்காக சபையில் நிற்கணும், தேவனுக்காக திறப்ப நிற்கணும். தேவடு பிள்ளைகளாக தேவ ஜனம் நடந்தால் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். வேகமாக எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. இப்போ இன்னைக்கு முத்ரே மோதிர என்ற தலைப்பில் தேவடு வார்த்தை பார்க்க போகிறோம். Today we are going to just learn from the signatory ring. Now signet ring அப்படின்னா முத்ரை மோதிரத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா ஆமானை கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மூத்திரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். புரியுதா? அவங்களை என்ன சொல்லுங்களேன். ராஜா ஆமானின் கையில் இருக்கிற முத்ரே மோதிரம் எடுத்து மோர்த கையில கொடுத்தான். நான் சொன்ன வார்த்தை புரியுதா? என்ன சொல்லுங்க. முத்ரே மோதிரத்தை மோர்த கையில கொடுத்தா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனைகளை, இந்த ஆண்டுல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்த காரியமெல்லாம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரோ, அல்லது உடன்படிக்கை பண்ணிக்கிறாரோ, அல்லது ஆணையிட்டு இருக்கிறாரோ, அல்லது பிரமாணம் பண்ணியிருக்கிறாரோ, அது தேவன் இந்த நாட்கள்ல உங்க கையில கொடுக்கிற நாட்கள் வந்திருக்குது. பிரியமானவர்களே, அதே ராஜா உங்க கையில அப்படின்னா மோர்தை கையில எப்படி கொடுத்தாரோ அதே போல் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்ரு ஏதாவது எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில முத்திரை மோதிரமாய் கர்த்தர் கொடுக்க போறார். ரிங் என்பது வேற, சிக்னெட் ரிங் என்றது வேற. என்னது? மோதிரம் வேற, முத்திரை மோதிரம் வேற. என்ன சொல்லுங்களேன். மோதிரம் வேற, முத்திரை மோதிரம். மோதிரம் வந்து ஒரு நபர் தான் யூஸ் ஆகும். இது மோதிரம் என்னாவது ஒன்று கணவர் மனைவி போடும், மனைவி தான் நார்மலா இருக்கிற மோதிரம். பெற்றோர் பிள்ளைகள் போற அது வேறு விஷயம். எக்ஸாம்பிள் வந்து அந்த மோதிரத்தை ஒரு நபர் தான் கொடுக்க முடியும், அதனால லோ வேல்யூ. முத்திரை மோதிரம் என்பது அப்படி இல்லை பிரியமானவர்களே. முத்திரை மோதிரம் என்பது அது ஒரு டைம் ஒரு நபர் கையில் வந்தா அந்த முத்திரை மோதிரத்தை அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு, அநேக மக்களுடைய வாழ்க்கைக்கு உடன்படிக்கையாக பயன்படுத்தலாம். என்ன பண்ணலாம்? அந்த முத்திரை மோதிரம் கையில் வந்துச்சு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? யாருக்கு பயன்படுத்தலாம்? அநேக மக்களோட உடன்படிக்கைக்கு. இந்த முத்திரை மோதிரத்தோட அழகு என்னென்றால், முத்திரை மோதிரம் 100க்கு 99% வந்து ராஜா தான் பயன்படுத்துவாங்க. யார் தான் பயன்படுத்துவாங்க? யார் பயன்படுத்துவாங்க? ராஜா. அந்த முத்திரை மோதிரத்தோட மேன்மை என்னென்றால் பிரியமல்ல, the signature ring carries the name of the royal king. அப்படின்னா இந்த முத்திரை மோதிரமானது உயர்ந்த விசேஷித்த ராஜாவுடைய பேரை சுமந்து செல்கிறது. என்ன பண்ணுகிறது? முத்திரை மோதிரம் எதை சுமக்கிறது? அது பேர் என்ன இருக்கும்? ராஜாவோட பேர் இருக்கும். நமக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? இயேசுவோட பேர் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதனால தான் போன வாரம் என்ன பண்ணோம், அந்த பிரமாணத்தை குறித்து ஆணையிட்டு பேசும்போது, நான் ஆணையிட்டபடி நீ என்னுடையவள். என்னது? நான் ஆணையிட்டபடினால் என்னது? அப்படி என்றால் பிரியமானவர்களே, அந்த முத்திரை மோதிரமானது ராஜாவுடைய கேரிஸ் தி ராயல் நேம் ஆஃப் தி கிங். என்ன சொல்லுங்க? ராஜாவோட விசேஷத்த நாமத்தை பேரு அந்த முத்திரை மோதிரம் சுமக்கிறது. நம்பர் 1. ரெண்டாவது, முத்திரை மோதிரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது திருடப்படும். அதெல்லாம் என்ன பண்ணும்? wherever we are using the signature ring, always seal the things which are declared. நீங்க எந்த வார்த்தையை உறுதியை நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ அதை சொல்லிட்டு இப்படி முத்திரை போட்ட போதும் அது யாரால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இந்த முத்திரை மோதிரத்தை மோர்தை கைக்கு கொடுக்கப்படுகிறது. பெருமாளே பாருங்க, யார் இடத்துல யார் கை கொடுக்கப்படுகிறது? ஆமா, ஆமான் என்றால் என்ன தெரியுமா பெருமாளே? சர்வெண்ட் ஆஃப் மேட்ரோக். என்னது? சர்வெண்ட் ஆஃப் மேட்ரோக். நான் சொன்னது புரியுதுன்னு சொல்லுங்க. சர்வெண்ட் ஆஃப் மேட்ரோக், MADRAK, மேட்ரோக். சர்வெண்ட் ஆஃப் மேட்ரோக் என்றால் என்ன என்றால், பர்சியருடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அது சூரிய பகவான். என்னது? சூரிய பகவான். பர்சியன்ஸுடைய கடவுளோட பேர் என்னது?
சூரிய பகவான். இந்த பர்சியுடைய சூரிய பகவானுடைய பேரை முன்னிட்டு அந்த பேர் தான் ஆமானுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன பண்ணுகிறது? சர்வெண்ட் ஆஃப் மெட்ரோக்னு சொல்லி. இன்னொரு பேர் என்றால் கசப்பானவன், அதாவது கடினமானவன் பேர். என்னது? கசப்பானவன், பிட்டர்னஸ் அண்ட் ஹார்ட்ஷிப் சொல்லுவார். என்ன சொல்லுங்க பாருங்க. இந்த முத்திரை மோதிரத்தை எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகார 8ஆம் வசனத்தையும் எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகார 1ஆம் வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகார 8ஆம் வசனமும் 1ஆம் அதிகார 1ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகர்ப்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 காலங்கள் வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மேதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. பாருங்க, இந்த முத்திரை மோதிரம் யூதருடைய சத்ருவாகிய ஆமான் கரத்தில் இருந்தது. எங்க இருந்துச்சு? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? நமக்கு வர வேண்டிய இந்த ஆசுவத்தின் முத்திரைய மோதிரமானது நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் கரத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? சத்ருவாகிய சாத்தான் கரத்தில் இருக்கிறது. பாருங்கள், இந்த சத்ருவாகிய சாத்தான் ஆபிரகாம் இந்த முத்திரை மோதிரத்தை எங்க யூஸ் பண்றான்னு சொல்லி வாசிக்கும் போது எஸ்தர் 1:1, திருப்பி எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, எத்தனை தேசத்தில் யூஸ் பண்ண முடியும்? ஆமானுடைய போஸ்ட் என்ன? ஆமானுடைய போஸ்ட் என்ன? பிரைம் மினிஸ்டர். என்னது? ஆமானுடைய போஸ்ட் என்ன? சக்கரவர்த்தி. த கிங் வந்து ஐஸ்வேஸ்வர ராஜா. ஆனா யாரு இது? பிரைம் மினிஸ்டர் யாரு? ஆமா. அவனோட பேக்ரவுண்ட், அப்பா பேரு, தாத்தா பேரு, இந்த ஊர் எல்லாம் கொடுக்கப்படுது. இப்ப அதுக்கு நேரம் இல்லை. அதே போல சாத்தான் குறித்து டீப்பா தெரிஞ்சுக்க நேரம் இல்லை. அவன் யாரு? ஆமான் யாரு? யூதருடைய சத்ரு. நமக்கு சத்ரு யாரு? சாத்தான். நமக்கு சத்ரு யாரு? சாத்தான். இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் பிரியமானவர்களே, நம்மை ஒடுக்கும்படி, நம்முடைய பிளஸிங்ஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காதபடி, நம்முடைய கிருபைகள், வரங்கள், ஆஸ்திகள், பிள்ளையுடைய எல்லா செல்வங்களை பெருக்கக்கூடாதபடி என்ன பண்றான் என்றால் பிரியமானவர்களே, என்ன செய்யறான் என்றால் பிரியமானவர்களே, அதை என்ன பண்றான்? தந்திரமா. யோபு எப்படி சோதிச்சான்? எப்படி யோபுவை சாத்தான் யோபுவை சோதிச்சான்? இல்ல வேலி அடிச்சிருக்கிறது, வேலி எடு. என்ன பண்ணும்? இந்த டிஸ்கஷன் யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியாது. அவன் உத்தமமா நீதியாக தினம் பலி செலுத்தி அவனுக்காக என்ன ஒரு ஸ்காலர் சொல்றாரு, அவரு குட்டி பாஸ்ட் மாதிரியா, லெவிட்டிக் பிரீஸ்ட் மாதிரி. அதனால் டெய்லி அவன் பலி செலுத்துறான்னு. ஆசாரியன் தான் தினந்தோறும் பலி செலுத்துவான். ஒரு பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கமிட்டில பெரிய ஒரு பாஸ்ட், யூஎஸ் மினி லிவைட் பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க அவரை, யோபுவை குறித்து சொல்லும்போது. இங்க பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ், நம்மளை ஒடுக்கத்தக்கதாக, போராட்டங்கள் பிரச்சனை வரத்தக்கதாக நம்மளை அறியாதபடி சாத்தான் என்ன பண்றான்? ராஜா இடத்துல வாங்கிக்கிறான். என்ன பண்ற? ராஜா இடத்துல இருந்து வாங்கிறான். என்ன பண்றான்? வாங்குகிறான். இந்த ராஜா இடத்துல வாங்குகிற காரிய பிரியமானவர்களே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா, அவர் லெட்டர் வந்து பாஸ் பண்றான். என்ன பண்றான்? லெட்டர் பாஸ் பண்றான். புரியுதா? அவங்க லெட்டர் பாஸ் பண்றான். பாஸ் பண்ணும்போது தெரியும், சத்ரு நம்மளை ஒடுக்கத்தக்கதாக, நம்மளை நெருக்கத்தக்கதாக, கஷ்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, அவமானம், நிந்தைகள், பாடுகள், உபதிரங்களை கொடுக்கத்தக்கதாக நம்மளை அறியாதபடி அனுமதி வாங்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அறியாதபடி அனுமதி வாங்கிட்டு நம்மளை ஒடுக்கு கொண்டிருக்கிற. அதனால தான் நாம் தைரியமாக என்ன சொல்றாங்களே,
எந்த இது பயம் இல்லாம நம்முடைய அதிகாரங்களை, நம்முடைய கிருபைகளை, நம்முடைய வரங்களை, ஆசீர்வாதங்களை, நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? அது பயன்படுத்த முடியல. எப்ப பயன்படுத்தலாம் என்றால், அந்த ராஜா இடத்துல இருக்கிற அந்த சத்ரு இடத்துல இருக்கிற அந்த முத்திரை மோதிரம் நமக்கு வரணும். என்ன பண்ணணும்? நம்ம முத்திரை மோதிரம் நமக்கு வரணும் பிரியமானோட. அந்த முத்திரை மோதிரம் வரும்படி பிரியமானோட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முத்திரை மோதிரம் வரத்தக்கதாக பிரயாசப்பட்டார்கள் பிரியமானோட. என்ன பண்ண? முத்திரை மோதிரம் பட்டத்தக்கதாக என்ன பிரயாசப்பட்டாங்க? எஸ்தர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 5, 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எஸ்தரு, தாதிமார்களோ, யூதர் எல்லாரும் என்ன பண்றாங்க? உபவாசம். என்ன பண்றாங்க? இவங்களை யூத மக்களை ஒடுக்கும்படி அந்த பத்திரம் எல்லாருக்கும் ஓப்பனா டிக்ளேர் ஆகுது. என்னாவது? உபவாசம் எப்படி டிக்ளேர் ஆயிருக்குது? ரகசியமா. என்னது? உபவாசம் எப்படி டிக்ளேர் ஆகுது? ஆண்டு சொன்ன மத்திய 6ல், நீ அந்தரங்க அறையில் பிரவேசித்து என்ன பண்ண? கதவு பூட்டி அந்தரங்கத்தை பார்க்கிற பரத்துக்கிற பிதாடுல ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு பலன் கொடுப்பார். என்னது? உங்களுக்கு பலன் கொடுப்பார். இங்க பாருங்க, நமக்கு வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனை தெரியுதுல எப்படி வந்துச்சு? இப்ப செய்வனை வச்சுங்களேன். யார் செய்வனை வச்சாங்க தெரியாது. என்ன தெரியாது? யார செய்வனை வச்சாங்க? நிறைய குடும்பத்துக்கு பிரேயர் பண்ண போனா, இத்தனை நான் இந்த மாதிரி எனக்கு காமிச்சு நிற்கிறாங்க ஆண்டவரே சொன்னா, அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷனு அவன் பேர் மட்டும் சொல்லுங்க. இல்லம்மா பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, இல்லை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. என்னது? எக்ஸாம்பிள் வீட்டில் எதனா சண்டை ஆகுதுன்னு சொல்லுங்க. பெரியம்மாவோ, சித்தப்பாவோ, சித்தியோ, அண்ணா, தங்கச்சி பிரச்சனைங்க, யார் சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. தெரிஞ்சோட இந்த அம்மா காலியா மாறிடும். என்ன பண்ணுவோம்? காலியா மாறிடும். என்ன பண்ணுது? எப்படி ஆக்டிங் பண்ணுவோம்னா, உக்காந்தா, நின்னா, ஏன்ச்சா, அது ஆக்டிங் காமிச்சுனே இருக்கும். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சோட என்ன பண்ணுவாங்க? எனக்கு அருமையான தேவச்சனங்களை, இன்னைக்கு சத்ருவானவன் பிரியமனோட நம்முடைய குடும்பத்திலே, வீட்டின் மேலே, பிள்ளைகள் மேலே கொடுக்கிற கொடுமைகள், பிரச்சனைகள், டிக்ளரேஷன் பெருசா இருக்கும். என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். ஆனா ரகசியமா செயல்படுவான். அது எந்த மாதிரி ரகசியம் சொல்றது? அந்த சர்வெண்டா நடக்கோ அப்படின்னு சொன்னா, பெரிய அந்த தெய்வத்தோட வேலைக்காரன், ஊழியக்காரன் பேரு. அந்த மாதிரி பெரிய தெய்வத்தோட ஊழியக்காரன் போல பெரிய வல்லமைகள், சக்திகள், அந்த வல்லமைகள் நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாய் செயல்பட்டாலோ, அந்த மோதத்தை வாங்குறவரிலோ அந்த சத்ருவின் ஆதிக்கம், அந்த பவர் உங்களை ஆட்கொண்டே இருக்கும். புரியுதா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்களேன்? என்ன பண்ணிருக்கோம்? அந்த முத்திரை மோதத்தை வாங்குற என்ன பண்ணோம்? சத்ருவின் ஆதிக்கம். எக்ஸாம்பிள் பிசாசுகளை தோத்துற அதிகாரம். என்னது? அந்த பிசாசு தோத்துற அதிகாரம் நீங்க வாங்கிக்கலன்னு என்ன பண்ணுவான்? பிசாசு காது அதுக்கே நடிக்கிடும். சும்மா எதனா ஒரு போன என்ன பண்ணுவோம்? நான் சொன்னது புரியுதா? நான் சொன்னேன், நல்லா டிவி பார்த்துருந்தேன். அதுவும் என்ன தெரியுமா? சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பனி இது பார்த்துருந்தேன். நான் இப்படி பண்ணிங்குது. சுவிட்சர்லாண்டில் விட்டுட்டேன், ஐஸ் பண்ணி விட்டுட்டேன், ஸ்பீடு ட்ரெயின் விட்டுட்டேன், கிளாஸ் ட்ரெயினில் விட்டேன். எதை பார்த்து நிற்கிறேன்? ஏன்? சுவிட்சர்லாண்டில் காட்டு நாய் மோதிச்ச பிசாசின் கிரைகள் எப்படி இருக்குது? நான் சொன்ன வார்த்தை புரியுதா பிரியமானவர்களே? என்ன வாசிக்கிறேன் என்றால், சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த கொடுமையின் அதிகாரங்கள், சில சொல்றாரு ஒரு வருத்த சங்கீதத்தில் தாவி சொல்றாரு, அக்கிரம வல்லமை என்னை மிஞ்சி மேற்கொண்டது. என்னது? அக்கிரம வல்லமை. The power of iniquity is overcome me. அக்கிரம வல்லமை என்னை மிஞ்சி மேற்கொண்டது என்றார் வார்த்தையில. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ, சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், கிருபை. இன்னொன்று தெரியுமா பிரியமானவர்களே? மொர்தெக்காய் என்பதுக்கு அர்த்தம் தெரியுமா? வெரி லிட்டில் அண்ட் பேர். என்னது? வெரி லிட்டில் அப்படின்னு பேர், சிறியவன், ரொம்ப சிறியவன் சொல்லி. கிறிஸ்தவங்கள் எவ்வளோ இருக்கிறோம்? நமக்கு என்ன பேரு? மைனாரிட்டி. என்ன? சிறுபான்மை உள்ள மக்கள். மைனாரிட்டி நாவே மெஜாரிட்டின்னு வாங்குவோம். ஆனா நம்ம இருக்கிற தேவன் பெரியவர்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற காட்டில் நம்ம இருக்கிற தேவன் பெரியவர். சோ இந்த லிட்டில் என்ற பேர் தான் மொர்தெக்காய்க்கு அர்த்தம் பிரியமானவர்கள. அவ்வளவுக்கும் அந்த என்ன சொல்றாங்களா, முத்திரை மோகத்தை வாங்கத்தக்கதான பெரிய பதவியில் இல்லை. சாத்தான் என்னத்துக்கு இவங்களை கொடுமைப்படுத்த நினைச்சான்? மொர்தெக்காய் என்னத்துக்கு கொடுமைப்படுத்த நினைச்சான்? இல்லம்மா, என்ன என்ன யோசனை? என்ன
இல்லை என்னத்துக்காக? ஜஸ்ட் பிரைஸ்லாம் சொல்ல, நமஸ்கார தனின்னு சொல்ல, சலாம் அலைக்கும்னு சொல்ல, என்ன சொல்ல, மலைக்கு சலாமான்னு சொல்ல, வேறு எதுவுமே இல்லை. சாத்தான் என்னத்துக்கு நம்மளுக்கு விரோதமாக செயல்படுறான்? சிங்காசனம் உட்காருன்னு சொன்னார், அவனை என்ன பண்றார்? ஆண்டவர் தள்ளிட்டார். வேற எதுவுமே இல்லை. வேற எந்த விதமான, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிறிஸ்தவங்க யாரும் தண்டைக்கு போறோமா? யார் தண்டைக்கு போறது இல்லை. என்னது பேல பிடு பிட்பிடு பரவாயில்ல ஓகலி பிடுணும், என்னது. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி 20 வருஷமா அந்த அம்மா தெரியும். எனக்கு அந்த அம்மா தெரியும். யாரோ வீக் முன்னாடி முட்டை அதை 3 முட்டை அதை இது வச்சுட்டு போயிட்டுக்கிறாங்க. என்ன வச்சுட்டுக்கிறாங்க? அவங்க வந்து ஸ்ரீராம்பூர்லேருந்து இங்கே கட்டின்னு வந்துக்கிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சு பாரு, இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த அம்மா இவ்வளோ வார்த்தை எப்படி பேசுது? ஒரு நாள் யார்கிட்ட சண்டை போகிறதில்ல, ஒரு நாள் வார்த்தை வருதில்ல, பேசி நிற்குது, கெட்ட வார்த்தையை விட்டுனுக்குது. நான் வாக் பண்ணி நிற்கிறேன், வீட்டுக்கு ஓடி வர முடியாது. அந்த நான் கேட்கல, எல்லு கல்த்கொண்டு இங்கிலீஷ்னு கேட்கலான்ட்டு இருக்கு, இன்னும் கிடைக்கலவங்க இங்கிலீஷ் எல் கல்த்கொண்டுன்ட்டு. அப்படின்னா யாரோ வீட்டு வாசல மந்திரம் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாங்க. அவங்ககிட்ட பொம்பளை பிள்ளை பாவம் இருக்குது, அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதுக்கு திட்டி நிற்குது. வீட்டை திட்டம் உள்ளே எக்ஸ்போர்ட் உள்ளக்கிறாங்க. யாரும் வாய்த்த இருக்கல. அவங்கள சீனியர், அங்கே அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, அந்த எக்ஸ்போர்ட் வார்த்தை பேசுறவங்க. யாரு வார்த்தை? இந்தவா பேசி அப்படின்றால் பிரியமானே, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற சத்துரின் ஆதித்ய பிரியமானே, நம்ம அறியாதபடி சில பிரச்சனைகளை கொண்டு வரும் பிரியமானே, சில போராட்டங்களை கொண்டு வரும். என்னத்துக்குன்னா ஜஸ்ட் ஒரு சலாம் அலைக்கும், வணக்கம், நான் வணக்கம் சார் தலைவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லலன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. இது ஒருத்தர் செய்யாதனால மொத்த குடும்பத்தை சத்துரு பாதிக்க விரும்புகிறான். வீட்டில் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒருத்தர் தேவனுக்காய் நிக்காம போனீங்கன்னா முழு குடும்பத்தை சாத்தான் பாதிப்பான். தேவனுக்குள்ளா ஒருத்தர் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடல, தேவனுக்கு இடம் கொடுக்கல, தேவனுக்காய் வாழல, தேவனுக்கு செலுத்த கனத்தை மான மகிமையை செலுத்தலைன்னா முழு குடும்பத்தை முழு காரியத்தை சாத்தான் பாதிப்பான். பிரியமானோட பாருங்கள், இது பாதிக்கத்தக்கதாக அநேக மக்கள் அநேக தந்திரங்களை பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க? தேவசம் முதலாவது இவங்க என்ன கத்துக்கினாங்கன்னா, நான் வந்து ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். என்ன கத்துக்கினாங்க இவங்க? என்ன போய் நிக்கிறேன்? சத்ரு எதனா முத்திரை போட்டு நோட்டோம், என்னன்னா பிளான் பண்ணிட்டோம், என்னன்னா டிக்ளரேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டோம், நீங்க ராஜாவுக்கு முன்னாடி நிக்க கத்துக்கினீங்கன்னா அப்படிமானோட கர்த்தர் பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்கள், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. இல்ல தமிழ்ல, அது தமிழ்ல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 10ல் 1 அது ஒரு வார்த்தை இருக்குது, வாசிங்கள். தமிழ்ல 8:1. அதுல 8:9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆகார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகையினர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று 10:2 அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கி இல்ல காரியத்தை மாறுதலா பண்ணினார். அந்த வசனமா அடுத்த வசனமா 8:1-2 இல்ல 9:1 காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் பண்ணினார்ன்ற வார்த்தை வரும். தமிழ்ல இருக்கும், கன்னடத்துல வராது. காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் பண்ணினார் அப்படின்ற வார்த்தை வரும். ஓகே பிரியமான, கொஞ்சம் கவனிங்கள் பிரியமானவர்களே. தேவன் வந்து காரியத்தை மாறுதலாய் பண்ண முதல் தேவன் எதிர்பார்க்கிறன்னா, யூ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி கிங். ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வந்து ராஜாவுடைய முன்பாக நிக்க பிராக்டிஸ் பண்ணும். என்ன பண்ணும்? அந்த டைம்ல என்ன இது இருந்துச்சு, ராஜா இஷ்டப்படல என்ன பண்ணுவாங்களா? ராஜா முன்னாடி நின்னா ராஜாக்கு இஷ்டம் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்களா? சாவடிப்பாங்க, தொடுத்திடுவாங்க, சிறையில் போடுவாங்க. ஆனா நம்முடைய ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்தா பைபிள் சொல்லுது, தமிழுத்து வருகிற யாரும் என்ன செய்யறது இல்லையா? புறம்பே தள்ளாத தேவன். நம் தேவன் யார் என்றால், யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் சொன்ன தமிழுத்து வருகிற யாரையும் கர்த்தர் புறம்பே என்ன செய்ய மாட்டாரா? தள்ள மாட்டாரா? தள்ளாத தேவனா இருக்கிறார். யோசேப்பு மரியாளை ரகசியமா தள்ளி விடணும்னு நினைச்சான்.
என்ன பண்ணாரா? கண்டிச்சாரா? என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்படின்னு யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற தேவன் முன்பாக யூ மஸ்ட் பிராக்டிஸ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் தி கிங். இந்த கிங்கோட அரண்மனையா இருக்கிற தேவோட ஆலயத்துல நீங்க நின்றீங்கன்னா பிரியமானல, நீங்க ஒரு ஆள், நீங்க குடும்பத்துல ஒரு ஆளாக, ஒரு குடும்பமாக, ஒரு ஜனமாக தேவன் முன்பாக நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க நிமித்தமாக உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி, உங்க வீடுகள், உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், கிறிஸ்தவ சமுதாய தேவன் பாதுகாப்பார். பிரியமானவர், கிறிஸ்தவ சமுதாயத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பாதுகாப்பார். பாருங்கள், இவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம், ராஜா முறை நிக்கிறாங்க, நின்று பாருங்கள் பிரியமானவர்களே. 8ஆம் அதிகாரத்துல வாசிங்கள். 8ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். பின்னும் எஸ்தர் ராஜா சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, அகாகிய நான் அமானிய தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகாரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். என்ன பண்ணாளா? சும்மா விண்ணப்பம் மட்டும் கேட்கிறான். என்னது விண்ணப்பம் மட்டும் சொல்றான்? என்ன பார்த்து சொல்றான்? இல்ல கன்னடத்தில் படிங்க. கன்னட இல்லம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு எப்படின்னா முத்திரை மாத்த ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு, சும்மா கொடுக்க மாட்டார். என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிமா எப்படியா? இவங்களுக்கு பாதத்தில் விழு அவசியம் இருக்குதா? எஸ்தர் வந்து ராஜாவோட பாதத்தில் விழு அவசியம் இருக்குதா? ஏன் ராணி? ரெண்டாவதாக வேற மாதிரி சும்மா பேருக்கு வாமா நீ எனக்கு ராணியால் சொல்ல, 6th month அவளை சுத்திகரித்து, அது ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தம். 7வது மாசத்துல செலக்ட் பண்றா. 6 மாசம் 12, 7வது மாசத்துல என்ன செலக்ட் பண்றா? அப்படின்றா மனவாட்டி சபையாகிய சபையை 6 உபதேசத்துல கழுவி 7வது காரியத்துல முழுமையை தேவன் முழுமை அடைய செய்யும்படி பூரணராக்கப்பட்ட மனவாட்டிய கத்தர் ஒவ்வொரு சபைகளை கத்தர் முன்குறிக்கிறார். இது மனவாட்டிய சபையை கத்தர் முன்குறித்த அந்த ராணி சும்மா சாதாரண முறையில் 127 தேசத்துக்கு இருக்கிற ஜனங்கள் ராஜா முன்பாக கூப்பிட்டு அவங்களுடைய தேர்ந்தெடுக்கிற மனைவி. என்ன 127 தேசத்துக்கு முன்பாக தேர்ந்தெடுத்த மனைவி. இந்த மனைவி என்ன செய்யலாம்? இப்ப எதற்கு இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் மனைவி இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் ஆகாபோட மனைவி என்ன சொல்றான்? ஆகாபோட மனைவி என்ன பண்றான்? யாருன்னு தெரியல. எசபேல். யாரு? எசபேல். அம்மா என்னப்பா இந்த பிளாட் வேணுமா? நான் வாங்கி கொடுக்குற, கவலைப்பட, ஏன் சாப்பிடாம இருக்கிறேன்? அது திராட்சை தோட்டத்தானே, எல்லாம் அழிச்சிட்டு கீரை கொள்ளைய மாத்திடுன்றா. அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். யூதோட ராணி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த அதிகாரத்தை என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். அதே போல் நம்ம ஏசப்பா பிள்ளைகள் மகனும் மகளா இருக்கிறோம். நாம் ஏசப்பா பிள்ளைங்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சபை போறோம், சபையில எல்லா வித காரியத்தில் பங்கு போறோம்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நாம் யூஸ் பண்ண முடியும். என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எடுத்து உங்க சந்தோஷம் ஏன் பரிபூர்ணம் ஆகலன்னு சொல்றாரு. உங்க சந்தோஷம் ஏன் பரிபூர்ணம் ஆகலன்னு ஏசப்பா யோவான்ல 14 சொல்றாரு. உங்க சந்தோஷம் ஏன் பரிபூர்ணம் ஆகலன்னு சொல்றாரு. அது வாங்கிப்பா. ஏன் சொல்ற தெரியுமா? என் நாமத்தினால் இன்னும் ஒன்னும் கேட்கல, நீங்க கேட்டு இருக்கும், உங்க சந்தோஷம் என்ன இருக்கும்? அப்படின்னா கேட்டா சந்தோஷமாய் கொடுக்கிற தேவன். பைபிள் சொல்லுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி. இந்த ராணி வந்து இது வந்து எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? 8வது அதிகாரத்தை ராஜா மாட்டேன் நின்னா பைபிள் சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா ஒரு செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினார். போதும் போதும் பாருங்க. இந்த செங்கோல் நீட்டப்பட்டது இங்கதான் நீட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆயுது. இதுக்கு முன்னாடி அதே போல தேவடைய சபைக்கு, தேவடைய ஆலயத்துக்கு முதல் முறை நம்ம வருகல. என்ன பண்ணல? பல முறை வருகிறோம். பல முறை வரும்போது முதலாவது பைபிள் சொல்றது உன்னை உன்பட்சமாய் பேசி உன்னை சந்தோஷமாய் வனாந்தத்துக்கு கூட்டு போனேன் என்றார். அவர் ஓசியா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு? உன்னோடு பேசி வனாந்தத்துக்கு கூட்டு போனேன். கூட்டுன்னு போய் என்ன பண்ணார் ஆண்டவர்? வாசிங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன், 17 19வது வசனம். ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவின் அரண்மனையாகிய தேவ சமூகத்திலே தேவட ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் நம் பட்சமா பேசுகிறார், நம்மேல் இரக்கம் காட்டுகிறார், நம்மேல் தயவு காட்டுகிறார், நமக்கு நம்மோடு சந்தோஷ உறவை கொண்டாடுகிறார்.
ஆனா நமக்கு வர வேண்டிய ஆசுவத்தை அன்னை கொடுக்கல ஒரு நாள் இருக்கிறது. அன்னைக்கு என்ன பண்றாரா, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையில பைபிள் வாசங்கள் 2:17-19 2ஆம் அதிகாரம் 17-19 ஓசியா புஸ்தகம் எடுக்கலையா? அதுல உங்க கூட பேசி 14 ஓகே 14 வாசிங்க 14 வாசம் வாசி. அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக எப்படியா இல்ல எப்படி அது எப்படி பெருகும்? நம்ம தேவன் அவளோட பேசினா எப்படி பேசுவாரா? கன்னடத்தில் ஹிருதயாங்கವಾಗಿ பேசி எப்படி பேசி? அப்ப ஒவ்வொரு நாய்க்கும் கர்த்தர் நம்மளோட எப்படி பேசுறாரு? குத்திடுவேன், வெட்டிடுவேன், என்ன பண்ணுவேன், நீ நியாய தீர்ப்பு சபிக்கப்பட்டுவான்ட்டு என்ன பேசல, என்ன பண்ணல? நம்மளோடு ஆண்டவர் பேச பேச என்ன நமக்கு உண்டாவதா? என்ன ஓபன் பண்றாரா? என்ன ஓபன் பண்றாரு? வாசிங்கள். எல்லாம் ஓபன் பண்றது. அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலையும் எப்படியா? வாசலாக. இந்த உலகத்துல யார் வார்த்தை கேட்ட நம்பிக்கை வராது, ஏமாத்திடுவான், மோசம் பண்ணிடுவான் தான் வரும் தவிர, உலகத்தில் ஒரே ஒருத்தர் பேர் கேட்ட மட்டும் நம்ம நம்பிக்கை வருது. ஏசப்பாவோட வார்த்தை தான். என்னது? ஏசப்பட வார்த்தை தான் நம்பிக்கை. எத்தனோ பேர் ரட்சிக்கப்பட்டது காரணமே தேவன் பேசிதான். தேவன் பேசிதான். என்னது? தேவனுடைய வார்த்தை தான். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் எப்படி எஸ்தர் ராஜாத்தி ராஜாக்கு முன்னாடி நின்ன உடனே அவள் நேரா செங்கோல் நீட்டப்படுகிறதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தை நமங்களா நீட்டப்பட்டு நம்மளோடு சந்தோஷமாய் பேசி ஒவ்வொரு வாரம் நமக்காக நம்பிக்கையின் வாசல ஆகாரின் பள்ளத்தாக்கில் தேவன் திறந்து வைக்கிறார். ஆகாரின் பள்ள சபிக்கப்பட்டவன் ஒரு அஸ்திவார போட்டா செத்துருவான். அங்கே கூட கர்த்தர் நமக்காக வழிவாசலை திறக்கிறார். அங்க கூட என்ன பண்ற கர்த்தர்? இப்படி கர்த்தர் வழிவாசலை தெரிந்து நம்மளோட பட்சமா பேசுகிற தேவன் எஸ்தரோடு கூட கர்த்தர் ஒரு ஏற்கனவே 5ஆம் அதிகாரம் 3ஆம் செங்கோலை நீட்டி நான் உனக்கு என்ன செய்யணும், ராஜ்யத்தில் பாதி வேணுமா உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவன் வாக்களித்து விட்டார். அதே போல் இன்னைக்கு இருக்க அருமையான தேவ ஜனங்களே, மீண்டுமாய் கடந்த வருஷத்தில் தேவன் நம்மளை வாக்களித்தவர், உனக்கு என்ன வேணும் செய்வேன்னு சொன்ன தேவன் ஒருவேளை ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தனா அந்த பெண்டிங் காரணம் ராஜா அல்ல, பெண்டிங் காரணம் சத்ரு. யாரு பெண்டிங் காரணம்? ஏசப்பா பெண்டிங் காரணம் யாரல்ல? யாரல்ல? 7 சத்துருங்கள் யாரு? பைபிள் 7 சத்துருங்கள் யாரு? கித்தியர், எபோசியர், எம்மோரி அவங்கள சொல்ல. நமக்கு இருக்கிற வேதப்படி 7 சத்துருங்கள் யாரு? ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே சத்துரு. என்னது? நம்ம மாம்சம் நமக்கு சத்துரு, வீட்டாரு சத்துரு, அப்புறம் என்னது அயலானு பக்கத்துல அக்க பக்கம் சத்துரு, கடைசி சத்துரு வந்து 6ஆவது சத்துரு மரணம், 7ஆவது சத்துரு பிசாஸ். 7ஆவது சத்துரு யாரு? மரணம். கடைசி சத்துருவ மரணம் ஜெயம் அளிப்போது, அழிய போகுது. சத்ருவாகிய சாத்தான். என்னது சாத்தான்? இந்த சத்ரு என்ன பண்ணுகிறான்? ராஜா நம்மளோடு நயன் காட்டி நமக்காக நம்பிக்கையின் வாசலை 2025 திறந்து வச்சிருக்கிறார். அது எஸ்தர் புத்தகத்திலே இந்துஸ்தான் முதல்ல எத்தியோப்பியா இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற தேவன் தெரியும். எத்தியோப்பியிலிருந்து எனக்கு இன்விடேஷன் வந்துக்குது, எத்தியோப்பியா வரீங்கன்னு சொல்லி இன்விடேஷன் வந்துக்குது எத்தியோப்பியாவிலேருந்து. அது ஜோமனுங்க. அதுக்காக எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இப்படி திறக்கப்பட்ட வாசல் அது நடக்கலன்னா மீண்டுமாக ராஜாவின் அரண்மனைக்கு ராஜா முன்னாடி வரணும். மீண்டுமா என்ன பண்ணும்? ராஜா இப்போ அரண்மனை இல்லாம பேசி இருக்க மாட்டாள் எஸ்தர். அரண்மனை ராஜாக்கு முன்னாடி வந்து நிக்காம ராஜா இடத்துல எஸ்தர் பேசியிருக்க மாட்டாளா? பேசியிருப்பா. என்ன பண்ணுவா? ஆனா அந்த பிரசன்ஸ், அந்த ராஜா மனதுருகிற விசேஷமாய் அள்ளி அள்ளி கணக்கில்லாம அளவில்லாம கொடுக்கிற இடக்குதே, அதான் அரண்மனை, அதான் தேவட ஆலயம். அதான் தேவட ஆலயம். தாவீது வந்து சாலமோனுக்கு ஆலயம் கட்டும்படி பொண்ணு பொருள் ஆஸ்தி பாஸ்தி அப்படின்னா கோல்டு எல்லாம் அந்த டிராயிங்கில் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? இது அது காணிக்க விட்டுடுங்க. அந்த கட்ட வேண்டிய டாஸ்க்கு என்ன சொல்றாரு? இல்ல 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 நீங்க 1:4-29 என் பையன் கட்டப்போர் ராஜாவின் மாளிகை. என்னது? என் பட்டுக்கிறது ராஜாவின் அரண்மனை. என்னது?
என் பையன் கட்ட போற ஆள் என்னது? அரண்மனை. அது பெருசா இருக்குது, இங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, சின்னவனா இருக்கிறான், ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, கவனிங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல வீட்டுல எஸ்தர் பேசியிருக்கலாம், ஆனா அரண்மனை முற்றத்துல வந்து அந்த ராஜா முன்னாடி நின்று கதறும்போது பிரியமான பைபிள் சொல்லுது, அவள் விழுந்து காலை விழுந்து கதறி அண்டு வேண்டிக் கொண்டாளாம். என்ன பண்ணாளா? பாதங்களை விழுந்து என்ன பண்ணாளா? கதறி தன்னுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களை சொல்லுகிறார். சொல்லிட்டு பிரியமானவளே, அந்த அந்த காரியத்தெல்லாம் அந்த விளக்கி 3ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் அப்புறம் படிச்சுட்டு பாருங்க. நம்மளே என்ன பண்றாரு சொல்லுகிறார். சொன்ன உடனே பிரியமானவளே, பைபிள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சு? என்ன ஆரம்பிச்சிச்சு? 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன ஆரம்பிச்சிச்சு? ஏற்கனவே மோதிரம் கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணது? அதே போல் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். மகனாக மகளாக பிசாசு துரத்த, பிசாசின் வல்லமை என்பதற்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணல. நீங்க என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. பாருங்க, வசனம் சொல்லுது, ஒன்பதாம் வசனம் படிங்க. 8 9ஆம் வசனம், 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என்ற 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளில் தேசாதிபதிகளுக்கு, அதிபதிகளுக்கும், அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டின் வழக்கம் அச்சாரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சாத்திலும் அவர்களுக்கு பாஷையிலும் எழுதப்பட்டது. எப்படியா? எப்படி தொடங்குது சொல்லுங்களேன்? எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 7 8 வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அது முடி அந்த வசனம் படிச்சோம் பாருங்க. மறுபடி படிங்க அது 8ஆம் வசனத்தை. உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்கு எழுதிய ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்படுங்கள். இல்ல, அந்த எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை இங்க மறுபடி 7ல இருந்து படிச்சுட்டாங்க. கரெக்டா 7ல இருந்து படிச்சுட்டாங்க. எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கைக்கு போட எத்தனைத்தபடினால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதர்க்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தில் முத்திரை போடப்பட்டதை செல்லமற்று போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடி. பாருங்க, யார் கற்பித்தபடியே? யார் கற்பிக்கணும்? இல்ல ராஜா யாரு? அவங்கிட்ட எடுத்தாச்சு. என்ன ஆயிடுச்சு? எல்லா வருஷமும் ஏசப்பனுடைய ஆசீர்வாதத்தை 31st நைட் உருவி எடுத்துறோம். என்ன பண்ணிடுறோம்? உண்மையான விசுவாசிங்க என்ன பண்ணிடுறோம்? நம்மளுக்கு இந்த போய்க்கிற பிளஸிங்ஸ் அந்த 31st நைட் ப்ரேயர்ல உட்கார்ந்து நம்ம குற வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுறோம்? பிடிங்கிடுறோம். என்ன பண்ணிடுவோம்? அது யூஸ் பண்ணும். என்ன பண்ண? அது என்ன பண்ணும்? அது எப்போ யூஸ் ஆகுதுன்னா 26 26 வருஷம் புது வருஷத்துல ஜனவரி டிசம்பர்ல யூஸ் ஆகுது. இந்த ராஜாவின் மோதிர கொடுத்த உடனே வசனம் சொல்லுது, மொர்தெகாய் கற்பித்தபடி எல்லாம் என்ன பண்ணாங்களா? கற்பித்தபடி எல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டும் உள்ள 127 நாடுகளில் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த
அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சாரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சாரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. பாருங்க, யார் கற்பித்தபடி எல்லாம், ஏன் மொர்தெகாய் கற்பித்தபடி எல்லாம் அந்த ஆர்டர் அப்படியே எழுதி அப்படியே இது பண்றாங்க? ராஜமுத்திரை கையில் வந்துச்சு. ராஜமுத்திரை பேர் உடனே ராஜமுத்திரை மேல பேர் இருக்கும். என்ன இருக்கும்? நமக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? ஏசப்போட மகனும் மகள். என்னது? ஜீவஸ்வரூபனா தேவர மக்களும். என்ன பேர் இருக்குது? சில்ட்ரன் ஆஃப் லிவிங் காட்னு சொல்லி, சில்ட்ரன் ஆஃப் லிவிங் காட். இப்படி இந்த தேவனுடைய பேரை, தேவனுடைய நாமத்தை நாம் தரிப்பிட்ட மக்கள் தேவ சமூகத்தில் என்ன ஆர்டர் இருக்கிறோமோ, என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அதெல்லாம் நடக்க காரணம் என்றால் நம்முடைய கரத்திலே அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எப்படி வந்துச்சுன்னா, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் ஆராதனை நிக்கிறோமே, உபவாச கூட்டத்தில், நைட் பேர்ல அல்லது என்னென்ன கூட்டம் நடந்த கூட்டத்திலே தேவ சமூகத்தில் நிக்கிறோமே, அப்படி நிற்கும் போது நிச்சயமாய் ஒரு நாட்கள் நம்மளை விட்டு சத்ரு உரிந்திருந்தான உரிமைகள், அதிகாரங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை மீண்டுமாய் நம்முடைய வரத்துக்கு காரணம். பிரியமானவர்களே, இந்த யூத மக்கள் தங்கள் சிறி கூட்டமா இருந்தாலும், கொஞ்சம் பலன் இருந்தாலும், பைபிள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் வசனத்தை கை கொண்டு என் நாமத்தை மறுதலிக்கபடினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி என்றால் பிரியமான, நீங்கள் ஒவ்வொரு வாரம் வரீங்களே, அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல சொல்லி புலம்புனீங்க. உதாரணத்துக்கு தினகர குடும்பம் வந்து வீட்டுக்காக 100 மேல வீடு தேடினாங்க. என்ன பண்ணாங்க? 100 வீடு. கடைசி என்ன முடிவு பண்ணாங்க? KGF இருக்கிற வீடை கட்டின முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? எங்கேயும் இல்லை, அதெல்லாம் அட்லீஸ்ட் ரெடி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரெடி பண்ணலான்னு பண்ணாங்க. சொல்லல பிரியமான, சில நேரத்தில் ஆசீர்வாதம் வர தடைப்படும் போது பிரியமான, தொடர்ந்து தேவசனத்தில் போராடும் போது, தொடர்ந்து தேவசனம் நிற்கும் போது நிச்சயம் நமக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளை அறியாதபடி தேவன் நமக்கு ஆர்டர் பாஸ் பண்ண வைக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளை அறியாதபடி என்ன பண்ணுவாரு? ஆர்டர் என்ன பண்ணுவாரு? பாஸ் பண்ண வைப்பார். பைபிள் சொல்லுது, இந்துஸ்தான், எந்த இந்துஸ்தான் முதல்ல எத்தியோப்பியா வரல 127 தேசத்தை அழிக்கும்படி கட்டளையிட்டானோ அதே தேசங்களில் இருக்கிற ஜனத்த நடுவில் ஆசீர்வாதத்தை தேவன் டிக்ளேர் பண்ற மாதிரி கண்பதார். பைபிள் சொல்லுது, அவரோட பாஷைகளில். என்னது? அவருடைய எழுத்தின்படி எழுத்தாளர் கூட்டம் வந்து முத்திரை போடுறார். போட்டு பாடுங்கள். 10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம். ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமாக ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சனக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகசுவேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்ற 14th வசனம் 14th word. அப்படியே வேகமாக ஒட்டகங்கள் மேலும் கோவிலும் கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சலக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். பாருங்க, என்ன எடுத்துட்டு வந்த என்ன நியூஸ் வந்து இருக்குதா? என்ன நியூஸ்? குட் நியூஸ் வந்து இருக்குது. என்ன வந்து இருக்குது? நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்மளோட சபைகளின் மேல, நம்ம வீட்டின் மேல, சமுதாயத்தில் அழிக்கும்படி பிளான் பண்ண பிளான் வந்து கேன்சல் ஆயிட்டு அந்த மக்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அடைவார் என்ற ஆர்டர் பாஸ் ஆயிருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே, கடந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில சத்ரு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ராஜாடத்தில் ஏமாற்றி வாங்கினது போல நமக்கு வர பிளஸிங்ஸ் யாராகிலும் வாங்கியிருந்தாலும் இந்த வருஷத்திலே ராஜா முன்னாடி நிற்கிற அருமையான சபை மக்களே, விசுவாசிகளே, நீங்கள் விடாம ஏதோ ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் சரி. எங்க சபையில் ஒரு விசுவாசி வந்து நின்றாங்க. அவர் வீட்டுக்கார் பயங்கரமா குடிக்கிறாரு. குடிக்கும் போது என்ன பண்ண, சபைக்கு வாங்க நல்லாதான்னு சொன்னேன். வந்தாங்க. திடீர்னு 6 மாசம் வரல. 6 மாசம் கழிச்சு ஏன் சிஸ்டர் வரலன்னா, எங்க வீட்டுக்காரர் குடி விடலன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர்னா, சபைக்கு வந்து இது என்னாத்து கூடலன்னா, இல்லை வரலன்னாங்க. சபைக்கு வந்தா தானே சிஸ்டர் ஆண்டவர் இது சொன்னா, அன்னைக்கு தான் ஒரு வருஷம் வந்தேனே. என்ன சொன்னாங்க? எவ்வளோ காசு கூட இருக்குல்ல, பஸ்ஸுக்கு நடந்தே வந்தேன் நான் சொன்னாங்க. என்னது? அங்கிருந்து இங்கே நடந்தே வந்தேன் நான். எங்கே இல்லை, தேவி நகர், அங்கிருந்து இங்கே நடந்தே வந்தேன் நான். நடந்து வந்து ஒரு நாள் வரலாம் வீட்டுக்காரர் என்ன பண்ணலையா?
புரியுதா? எனக்கு கருமையான தேவச்சு அப்படி இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு ஜப கூட்டங்கள்ல ராஜாவும் முன்பாக நிற்கிறது ஒரு பெரிய பாக்கிய பிரியமானல. எந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் வார்த்தைகள் வாக்குத்தத்தம் வரும், உனக்கு என்ன வேண்டும் என்று வாக்குத்தத்தம் வரும். 2வது நேரம் செங்கோல் நீட்டப்படும். 3வது நேரம் முத்திரை மோதிரமே கையில் கொடுக்கப்படும் பிரியமான. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கிங். இன்னொருத்துல ராஜா யோசப் நடிக்கும் போது யோசப் என்ன கொடுத்தாங்க? முத்திரை மோதிரம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா? ஆரம் குரலில் ஆரோன் பிச்சவன் கொட்டு. என்னது கொடுத்ததில்ல? யாரு இல்ல, யோசேப் கொடுத்த ராஜாவும் ஏசப்போட ராஜா இல்ல. என்னால ஏசப் கொடுத்த ராஜாவும் இந்த ராஜா கூட யாரோட ராஜா இல்ல? ஏசு யூத ராஜா இல்ல. என்னது யாரோ 127 தேசத்துக்கு ராஜா. எனக்கு அருமையான தேவச்சனங்களை, ஒரு தேவனே சார்ந்து வாழாத ராஜா முன்பாக நிற்கும் போது, நிற்கிற மக்கள் வாழ்க்கையில எஸ்தர் ஆகட்டும் மோர்தெக்காய் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் போது, நாம் ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள், ராஜகுமாரர்கள், ராஜகுமார்த்திகள். தேவன் நம்மளை வெளிப்படுத்தல் 1:6 5ஆம் அதிகாரத்தின்படி வெளிப்படுத்தல் 19 ராஜாக்களாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ராஜகுமாரரை குமாரி அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் நிச்சயமாய் அவர் முன்பாக நிற்கும் போது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் வாக்குத்தத்தம் அல்ல, வெறும் செங்கோல் அல்ல. தேவன் ஒரு நாளிலே அந்த முத்திரை மோதிரத்தை உனக்கும் குடும்பத்தை கொடுக்கும் போது நீங்க ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ணலாம். அப்படி மாறல நீங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? வரவழைத்து சொல்றான். மோர்தெக்காய் கட்டளைப்பட்டு எல்லாம் எழுதப்பட்டது. மோர்தெக்காய் ஆಜ್ಞಾಪಿಸದಂತೆ எல்லா லேಖಕರು ಬರೆದುಂಟು. என்னது அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க கேட்கிற நாட்கள் வரப்போகுது பிரியமானவர்களே. ஆசீர்வாதத்தை கட்டளைறீங்களா? கிருபை கட்டளைக்கிறீங்களா? நன்மை கட்டளைங்களா? தேவனுடைய நன்மையான காரியத்தை நீங்கள் ஆசீர்வாதமா கட்டளை, அது நிச்சயமா உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த நிறைவேற்றின ஆர்டர் எப்படி வந்துச்சா? இந்த ஆர்டர் எப்படி பாஸ் ஆச்சு? 127 தேசத்துக்கு பாஷையில லாங்குவேஜ்ல அவர் ஊர்ல எப்படி கொண்டு வந்தாங்களா? கொரியர், அதான் ஸ்பீட் போஸ்ட் கொரியர். என்ன சொல்றாங்க? எப்படியா? இப்போ ஆமான்னு லெட்டர் வாங்குறான். எப்படி அனுப்புறான்? ரகசியம் அனுப்புற யாருக்கு கேளாதீங்கோ, யாருக்கு பண்ணாத அனுப்புறான். இது ஆசீர்வாதமா லெட்டர் எப்படி வரப்போதா? வேகமான பைபிள் சொல்லுது. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அதான் கன்னடத்தில் ஒரே நிமிஷம் கன்னடத்தில் படிச்சிடுங்க. ಅರಸನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಅವುಗಳಿಗೆ ರಾಜಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿ ಅರಮನೆಯ ಅಶ್ವಾಲಯಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ ಸವಾರಿ ಕುದುರೆಗಳು. யார் போனோமா? காஞ்சி பிஞ்சி இல்ல, அரமனையில உட்டி பெழுத வீரர் எடுத்துன்னு போகணும். எப்படி பாருங்க, அது தமிழ்ல இல்ல. என்னால எப்படி சொல்றாங்க? எப்படி யார் அனுப்பினாரா? அஸ்வாலயத்தில் உட்டி பெழுத குதிரையை பார்த்து. நீங்க அரமனை குதிரை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? மைசூர்கார் இல்லைன்னா அப்படி கோவம் வந்துடும். அங்கே விட்டு பெழுதவங்க, அரண்மனையிலே விட்டு பெழுதவங்க. என்னது நான் சொல்ல எப்படி இருக்கும்? குதிரை பயங்கர ஹைட்டா இருக்கும். என்னது ஹைட்? அதுல விட்டு பெழுதவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எடுத்துன்னு போனோமா? யூத மக்களோட ஆடு யார் எடுத்துன்னு போனோமா? நான் சொன்னது புரியுதா? அப்படிமா, அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது, ஆகாய் ஐலண்ட். ஆகாய் ஏதோ ஒரு ஐலண்ட். அதில் ஆகாய் இன்ஸ்டியூட்காரங்க ஒரு இது நடத்துவாங்க. என்னது பெரிய பெரிய ஒரு மாதம் ஊழியர் மீட்டிங் நடத்துவாங்க. அந்த ஊழியர் மீட்டிங்க்கு அந்த 100 பேரை ஒரு நாள் ஒருத்தன் கூட்டுன்னு போய் ஒருத்தர் என்ன பண்ண ஹோட்டலில் தங்க வைக்கணும். காலைல ஒருத்தர் எடுத்துன்னு வரணும், மத்தியானம் ஒருத்தர் கூட்டணும், ராத்திரி ஒருத்தர் கூட்டு போகணும். அவங்கள சாப்பாடு கொண்டு மீட்டிங் வைக்கிற அவ்வளோதான் வேலை, ஒரு ஆளோட வேலை. காரைக்குள்ள செட்டிநாடா ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹோட்டலு ஒரு அரமனை, ஒரு வீட்டுக்கு சின்ன சின்ன அரமனைங்க. அந்த அரமனை மேலே தங்கிட்டீங்கன்னா 8,000 ರೂಪಾಯಿ 10,000 ರೂಪಾಯಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರಿಗೆ 2 ದಿವಸ ಇದು ಬರ್ಬೋದು. ಅಂದೆಲ್ಲ பார்க்கணும். எங்கெங்க அமெரிக்கா போனால் அட்லீஸ்ட் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அங்கே இருந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் வந்து அந்த டாய் கார் இருக்குது, காலை பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டு வந்து கூட்டுன்னு போகும். கொண்டு போய் செட்டிநாடா அரமனையில் உட்கார சாப்பிட வச்சு திருப்பி அந்த ஹோட்டலில் கொண்டு போகும். திருப்பி மத்தியானம் வரும், திருப்பி ராத்திரி பேட்டரி கார் வரும். காரைக்குடி செட்டிநாடா ஹோட்டலில் அரமனை தங்குறது, அரமனை ஹோட்டலில் அரமனை சுற்றி பார்க்கல, வேறு வேறு அரமனை 5-6 அரமனை இருக்கும். இதே போல பிரியமானோல இன்னொரு சம்பவம் சொன்ன, எல்லா சம்பவம் சொன்ன மறந்துட்டேன். ஐலாண்டில் இருக்கிற மக்கள் அந்த ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்யறாங்க. பணிவிடை செஞ்சு லாஸ்ட் 31 நாள் பணிவிடை செஞ்சு எல்லாரும் நிக்க வைக்கிறாங்க. இங்க யார் தெரியுமா? 5 ஸ்டாரோட ஓனர் உங்களுக்கு வேலை செஞ்சாங்கம்மா. யாரு?
எந்த ஓட்டுல தங்க வச்சு வேலைக்கார மாதிரி தண்ணி பாட்டில் கொடுப்போம், அவர் தான் அந்த ஓனர். என்னது அதை வந்து டெடிகேட் பண்ண எவ்ரி இயர் ஒரு 50 வருஷமா அது நடக்குது. இன்னொரு நடக்குது அது ஸ்டில் டுடே. பெரிய பெரிய ஃப்ளைட் வச்சுக்கிறோம். ஃப்ளைட்டோட ஓனர் வந்து அவங்களுக்கு அந்த 1 மாசம் வேலை செய்யணும். 1 மாசம் நான் ஃப்ளைட் ஓனர் சொல்ல மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் நார்மலாக வருவாங்க, இவங்களுக்கு கோட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. ப்ளீஸ் கம் பாஸ்டர் மேன் ஆஃப் காட் அப்படி போட்டு கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் அப்படி சரி பண்ணுவாங்க. லாஸ்ட் நாள் தெரியுமா யாருன்ட்டு? என்ன தெரியும் லாஸ்ட் நாள் யாருன்ட்டு? அந்த ஃப்ளைட் ஓனர், ஸ்டார் ஹோட்டல் ஓனர், அல்லது காம்ப்ளெக்ஸ் பில்டிங் கம்பெனி ஓனர், சிஇஓன்னு சொல்லி. அதே போல் பிரியமானவர்களே, இந்த ராஜாவுடைய ஆர்டரு மொர்தெக்காய் கற்பித்தபடி எல்லாம் அந்த ஆர்டர் அவங்கவுங்க பாஷையில் எடுத்து போன யாருண்டா, ராஜாவுடைய அரண்மனையிலே குதிரைகளை இடத்துல வளர்ந்தவங்களை எடுத்து போனோமா? யார் எடுத்து போகணுமா? அதனால யார் நமக்கு மக்களுக்கு ஆள் கொடுத்தாருன்ட்டுக்குது. ராஜ ஸ்திரீகள் உங்க பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவாங்கட்டுக்குது. என்னக்குது? என்னான்ட்டுக்குது? ராஜகுமாரத்திகளோ நீ மக்களுக்கு ஆள் உடுஸ்தாரேன்னு சொல்லுது. சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுங்களேன்? அப்படின்னா ராயல் நிலைமையில கத்த திங்க் பண்ணிக்கிறாரு, நீங்க லோ லெவல திங்க் பண்றீங்க. என்ன பண்றீங்க? இப்படியே இருக்கணுமா? என்ன வேலையில இருந்தாரு மொர்தெக்காய்? வாட்ச்மேனா இருந்தார். யாராவது மைண்ட்ல அப்படிதான் இருக்கணும்னு சொல்ல. தேவன் வந்து உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிளான் பண்ண உயர்த்து போது நீங்க உண்மையா இருக்கணும், அரண்மனையில் உண்மையா இருக்கணும், சபையில் உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் ஒரு நாள் வரப்போகுது கர்த்தர் உங்களை மேன்மை உயர்த்த போறார். அது எப்படின்னா, ராஜ மோதிரத்தை ஒரு இடத்துல சாத்தானந்து புடுங்கி அந்த காரியத்தை மொர்தெக்காய் கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு கொடுத்து நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? சூரிய வந்து சூரியனுடைய வேலை என்னது? சங்கீதம் 19 படி சூரியனுடைய வேலை என்னது? ஒரு இடத்து தொடங்கி எப்படி ஓடுமா? கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடியாக ஓடுற மாதிரி ஓடுமா? எப்படி ஓடுமா? இது எங்க பார்க்கலாம்? சூரியன் எஞ்சிருந்து போறது எங்க பார்க்கலாம்? எங்க வீட்டு மாடி மேல நின்னா இல்ல, கன்னியாகுமரி போய் பார்க்கணும். வீட்டுல நின்று பார்த்தா கோத்தி மாதிரியா தானே தெரியும். எங்க போனோம்? அங்க போன என்ன தெரியும்? சன்ரைஸ் சன்செட் வாங்க. இது தொடங்கும் சொல்லி சங்கீதம் 19 சொல்றார். ஆனா யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல யோசுவா கட்டளை கொடுக்குறான். என்னான்ட்டு? சூரியனே தரித்து நில். பைபிள் என்ன சொல்லு? நின்னுட்டாரு, எல்லாம் ஆயிட்டு போய் என்ன சொல்றது? அர்த்த வசனம். சூரியன் நின்ட்டாரு, ஜெயம் கடிச்சு எல்லாம் சொல்லிட்டு கீழே வசனம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி மனுஷன் வார்த்தை கேட்டது ஹிஸ்டரி, சரித்திரத்தை இல்லை, மனுஷன் வார்த்தை கேட்டதுமா. அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த கட்டளிடும் சொல்லாக நிற்கிறது போல நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். பிரியமானல, நீங்க என்ன சொல்ல போற நடக்க போகுது. எப்போ நான் அந்த மோதிரத்தை வாங்கின பிரியமானல, மோதிரம் கேட்டாங்களா? இவங்க மோதிரம் கேட்டாங்களா? அதே போல் யாரும் 9 வர கேட்டுக்கிறீங்களா? தேவன் அந்நிய பாஷை கூட ஆண்டவரே பக்கத்துக்காரங்க பேசுறாங்க, எனக்கு கேவலமாக்குதுன்னு உன்னேவன் கொடுக்கணும். அது எப்படி பிச்சைக்கார மாதிரி கேட்போம். அவங்க அந்நிய பாஷை பேச நானும் என்ன பண்ணோம்? 9 வர இன்னைக்கு என்ன கேட்டோமா? பைபிள் யாவருக்கு ஏராளவகை தன் ஆத்மானு சுறுசுவாத்தனும். எப்படியா? மாம்சமான யாவரும் என்ன பண்ற? கொஞ்சமா கொடுக்குறேன்னு சொல்லல, ஒன்னுதே கொடுத்தினேன் நோட் புட் ஆமல் கொடுத்தின்னு சொல்ல, என் ஆவியை சுறுசித்தேன்ட்டுக்குது. எனக்கு அருமையான தேவசன் நிறுத்தல் பாருங்க. மொர்தெக்காய் கட்டளிட்டபடியா ராஜ்யத்தின் எழுத்தாளர்கள் வந்து அவரவர் பாஷைகளில் என்ன பண்றாங்க? எழுத்து போட்டு அந்த ராஜா அரண்மனையில் வளர்ந்த அந்த போர் வீரர்கள் அந்த பத்திரத்தை எடுத்து ஒரு பேட்ச் ஓடுது, இன்னொரு பேட்ச் வேகமாய் கோவேரி கழுதைகள் வட்டங்கள் வேகமாய் கடந்து போறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மையான செய்திகள், நன்மையான ஆசீர்வாதங்கள், வரங்கள், கிருபைகள், நன்மைகள் சீக்கிரத்தில் உங்க தேடி வரப்போகுது. பிரியமானவர்களே, எப்போன்றா நீங்க ராஜா முன்னாடி நிக்க கத்துக்கொள்ளும் போது, ராஜா முன்னாடி கதற கத்துக்கொள்ளும் போது, ராஜா முன்னாடி கேட்க கத்துக்கொள்ளும் போது, ராஜா முன்னாடி பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகளை ஒன்னாய் சொல்ல பழகி கொள்ளும் போது நிச்சயமாகவே வெறும் வேண்டுதல் நிறைவேறுதல்ல, கேட்கிறது கிடைக்கிறதல்ல, நம்மளை அறியாதபடி நாம் எதிர்பார்க்காத பைபிள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களுக்குள்ள கிறிஸ்துவ வல்லமையின் தேவன் என்பது போல எபேசியர் 3:20 படி பிரியமானவர்களே, நீங்கள் கேட்காத காரியத்தை கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். முத்திரை மோதிரத்தை 2 பேரும் டிமாண்ட் பண்ணல. எஸ்தர் கேட்கல, அதே போல நிறைய விஷயத்தை என்ன பண்ணல, நம்ம கேட்காமலே ஆண்டவர் கொடுத்துக்கிறார். கேட்கவே இல்லை, என்ன பண்ணல?
நான் சொன்ன வார்த்தை கேட்காமலே கொடுக்கிறார். காரணம் என்ன? boldly they are ready to stand before the king even the die. செத்தாலும் பரவாயில்ல, எங்க போய் நிக்கிறேன்? ராஜா போய் நிக்கிறேன். சில நேரத்தில் நம்முடைய பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வர முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் ஓடி வரோமே, அதை கர்த்தர் பார்க்கிறார். பெருமாள் கர்த்தர் என்ன பண்றாரு? எத்தனோ பிரச்சனை. சில டைம் வீட்டுக்காரர் திட்டுவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி போகாத சர்ச்சுக்குன்னுவாங்க. என்னது? கெட்ட வார்த்தையில் போய் திட்டுவாங்க. ஆனால் கொண்டு மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க? திட்டு வாங்கி கெட்ட வார்த்தை பேசிட்டு எல்லாம் கடந்து வந்திருக்கோம். நான் சொன்னேன், செருப்படி, தொற்பக்கட்டை அடிப்பி, என்னது எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறேன் நான். அடி சர்ச்சுக்கு போகாதே, சர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி தாங்கி வந்தபோது பிரியமானவர்களே, நம்முடைய அறியாதபடி நம்ம பைபிள் சொல்லுது, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்த பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, மனசு உயிர் இல்லை. அப்படின்னா இருந்தது தோன்றவில்லை. தோன்றாத காரியத்தை கர்த்தர் நம்ம பிரியமானவர்களே, தேவன நாட்களிலே வர 11 மணி ஆயிடுச்சு, என்ன பண்றது? முத்திரை மூர்த்தி எப்படின்னா வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். 7 பேர் கொடுத்துக்கிறார், ஒருத்தர் கூட இன்னும் சொல்ல. நான் 11 o'clock அது நான் பார்த்துட்டு நல்ல தண்ணிக்கு பார்த்தா அது உள்டா என்ன தெளிது. எங்க 11 மணி ஆயிடுச்சு. 7 பேருக்கு முத்திரை வாங்கிக்கிறாங்க, ஒருத்தர் கூட பாவம் வாங்கி கொடுக்கல. எனக்கு அருமையான தேவசன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரியமானவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், நீங்க அதாவது உண்மையிலே தேவன் முன்பாக ராஜ அரமனையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, சத்தியத்திலே, வார்த்தையிலே, ஜெபத்திலே, கர்த்தருக்குள்ள நீங்க உறுதியா நின்னீங்கன்னா, உங்களை அறியாதபடி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ராஜாவின் முத்திரை மோதிரம் உங்க கரத்தில் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் வரப்போகுது. அது மட்டுமல்லாதபடி நீங்கள் என்ன வார்த்தை கேட்கிறீங்களோ, என்ன ஜெபிக்கிறீங்களோ, எப்படி யோசுவா சூரியனை நின்னதோ, எப்படி கர்த்தருடைய எலியா வந்து தேவனுடைய அக்னி இவன் மேலே விழுந்து எல்லா சத்துவம் அழிக்கிட்டு சொன்னோம், அக்னி விழுந்ததோ, எப்படி சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளக்க சொன்னாரோ பிளந்ததோ, எப்படி யோர்தான் கரை 2ஆய் பிளந்ததோ, என்னென்ன கட்டளை இருக்கிறதோ அத்தனை காரியத்தை கர்த்தர் நாட்டில் செய்ய போறார். காரணம் என்ன தெரியுமா? உண்மையா எத்தனை பாடுகள், அவமான, கஷ்ட, இம்சை வந்தாலும் ராஜா முன்பா நிற்பதை, ராஜாவுக்கு பணிவிடை செய்வதை, ராஜாவின் வார்த்தைக்கு மிஞ்சி நீங்க செய்யாம போனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் இறக்க பாராட்டுவார். இறக்க பாராட்டி அந்த மோதத்தை கட்டி கொடுத்தத இவன் ஆர்டர் பண்றான். இவன் என்ன பண்றான்? இப்போ தாவீதுக்கு யுத்தம் ஜெயிக்கிற வல்லம் இருந்தது. யார் பேர் வந்தா? நீயோ ஈட்டியோடு பட்டேட்டு வருகிற நான் என்ன பண்ற? நீ நிந்தித்த ராணுவத்தின் சேனைகள் அதிபதியாகி இயேசுவின் நாம கர்த்தருடைய நாமத்துல வருகிற. அப்படின்னா ஏசப்பா பேர் சொல்லி உம்மால் கூடும், எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்ன போது எல்லாம் கூடும் சொல்லி வாழும்போது பிரியமானவர்களே, நமக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க பாரு. கொடுத்த உடனே பாருங்க, வாசுங்கள் 15, 16, 17 வசனம் வேகமாய் வாசிங்க. மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும், எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்தும் உண்டு கொண்டாட்டும் நல்ல நாளுமாய் இருந்தது. பயப்படுகிற பயம் ஜனத்தை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எனக்கு அருமையான தேவச்சனங்களே, யூதா, மொர்தெக்காய், எஸ்தர் 2 பேர் உண்மையா இருக்கிறதுனால யூத ஜனத்துக்கெல்லாம் சந்தோஷம் வந்துச்சு, யூதனுக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, யூதனுக்கு உல்லாசமும் சந்தோஷம் வந்துச்சு. என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களா? விருந்துண்டார்கள். எப்படி? எல்லா சாப்பாடு அன்லிமிட்டா சாப்பிட்டாங்க. பிரியமா சூப்பரா சாப்பிட்டாங்க. என்னது சாப்பாடு? ட்ரெஸ் எப்படி போட்டாங்களா? நத்தாம்பரம். இதெல்லாம் யார் போடுறது? நம்ம ஆரம்பத்தை எப்படி இருந்தோம்? ஒரே துணி கசக்கி கசக்கி போட்டுன்னு வந்தோம். என்னது இது பேடா, இவர் ஆக்கிது, நீ பரவ அது வேணாலும் விட்டுடும். எங்கள் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணது அவங்க அம்மா கஷ்டப்பட்டு துணி எடுத்து கொடுத்தாங்க, கட்டவே அது அது என்ன பண்ணல, கட்டாதான் என்ன பண்ணுச்சு, கொக்கலாத்தி கட்சிச்சு, ஓட்டு ஓட்டு பண்ணி வச்சு. நான் சொன்னது புரியுதா? என்ன சொல்லுங்கள் பிரியமானவர்களே,
சில நேரத்தில் வேணாம் இது வேணாம் ஆல்ரெடி அப்படின்றது மாதிரி தேவன் வஸ்திரங்களை கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்ல நிலைமை நம்ம குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போறா. தேவன் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.